ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்க அப்படின்னா, நாளைக்கு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணிலா கல்யாணத்துக்கு முன்னாலே காதலிச்சார். அப்போ தினேஷுங்கிற காதலிச்சதுனால காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கண்மணி ரொம்ப நல்லவ அப்படி தெரிஞ்சு அவளை இப்போ காதலிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்டாட்டிகிட்ட காதலை சொல்லாமல் மூடி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அவரால் சொல்ல முடியல. இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் வெண்ணிலா ரூமுக்குள்ளே வராங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை காதலிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக கதவை தந்து கண்மணி வந்துடுறாங்க. கண்மணி கேட்டுறாங்க, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத கேட்டேன், நீங்கள் வெண்ணிலாவை காதலிச்சிங்களா? அப்போ என்னை காதலிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னால் காதலிச்சேன், ஆனால் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே வீட்டை விட்டு வெளியில் போக முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அன்பு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்மணி மேலே உயிராக வச்சுருக்காரு. ஆனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அவகிட்ட சொல்லலை, சொல்லாமல் மறைச்சி வைக்கிற காதல் எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்லாமல் மறைச்சி வச்சதுனால இன்னுமே நான் உங்களுக்கு எனக்கும் வேண்டாம், நான் விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டே போகிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் காதலிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை முதலே சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கண்மணியாக தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் கேட்கலைன்னா இப்போ கூட எங்கிட்ட மறைச்சிருப்பீங்களேன்னு கோவப்பட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரிஞ்சு அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் என்ன போடுறான் பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சேரனுக்கு பார்த்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆனதுனால புருஷன் கூட நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா இவர் சோகமாக இருக்கார். எனக்கெலாம் இனிமேல் யார் பொண்ணு தரப்போகிறா அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துருக்காரு. அவர் கூட வேலை பார்க்குற கட்டுறோட நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோவப்பட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற, என்னோட தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு. தங்கச்சி ஒன்று அப்படியே வெக்கப்பட்டுட்டு உள்ளே ஓடிடுறாங்க. அங்கே உள்ளே இருந்து எட்டி பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே சேரன் அவளை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்க போகுது. எதுக்காக இப்போ அவசரமாக அவர் திருமணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா, அவர் திருமணம் பண்ணாதான் சோழனு ஏற்கனவே நிலா இருக்காங்க. இப்போ பாண்டியனுக்கு திருமணம் நடக்கும். வானதிக்கும் பாண்டியனுக்கும் இப்போ நடந்துச்சுன்னா இதுக்கடுத்து அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் கல்யாணம் நடக்க போகிறாரு. அடுத்த வாரம் கல்யாணம் தான். இப்போ இந்த சீரியல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்படின்னால முதல் இடத்துல வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லோரும் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 சீரியல் ரிவ்யூ பார்த்தோம். ஒன்று கண்மணி அன்புடன், இன்னொன்று ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க யாரோ பெருசாக கடை திறக்கிறாங்க, யாருன்னு தெரியல சொல்லி பாண்டியன் பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மச்சினன் வர்றாரு. அடப்பாவுமே, நம்ம கடையிலேருந்து போய் கடை நம்ம எதிர்க்கையே பண்ணிட்டடா, அப்போ நம்ம வியாபாரமே பாதிக்கும், வேணும்னு பண்ணுறான்னு சொல்லி வீட்டில் கற்றுன்னு கத்துறாரு. கோமதி, என் தம்பி வரட்டும் அப்படிங்க, உனக்கு எனக்கு உறவே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறத நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, வேணும்னே வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடை வச்ச இடத்துல நீ எதிர்க்க கடை வச்சுருக்க, வேற எங்காவது வைக்கலாமே, வேணும்னு தானே நீ போயிருக்க, வியாபாரம் கடன் தானே போயிருக்க அப்படி சொல்லி கற்றுன்னு கத்துறாரு. இப்போ பிரிவு வந்துடுச்சு. அண்ணன் வேணும்னே இங்கே கடை வச்சுருக்காரு. இப்போ பாண்டியன் கடை வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் பார்த்தோன்னா முதல்ல வேலை பார்த்துட்டு தான் கடையை வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு எதிர்க்கே கடை வச்சதுனால கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனம் அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். தனம் அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க மாமியார் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க, நீ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு போக வீட்டுக்கு வராங்க. தனம் கத்துறாங்க, என் பேச்சை நீ கேட்கல, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சொல்லி அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, தனத்தை ஒரு பையன் காதலிக்கிறான், அவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் எந்த பையனை பார்க்கணும் அந்த பையனை பார்க்கக்கூடாது, நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லி கொடுக்கக்கூடாது, அதனால் பார்த்தா நான் என் இஷ்டப்படி தான் மாப்பிள்ளை பார்ப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இதனால் மாமியார் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ குமரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்குமா இப்போ பார்த்திங்கன்னா சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இங்கே வந்து பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ராதிகாவ தாலி கட்டியே ஆகணும்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம்.